Hi friends, welcome back to my channel. So நம்ம நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ்ல தான் மார்க்கெட் வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இண்டெக்ஸ் வந்து நிறைய நெகட்டிவ்ல இருக்கும்போது ஸ்டாக் லூசஸோட பர்சன்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். பட் இன்னைக்கு இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருந்ததுனால ஸ்டாக் கெய்னரில் இருக்க ஸ்டாக்ஸுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. JSW ஸ்டீல், ITC, ஹிண்டல்கோ, ட்ரெண்ட், HDFC. ஸோ HDFC பேங்க். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் நடந்தது. பட் ஆனால் ப்ரீவியஸ் லோவை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து இந்த 23,537 லோவை டச் பண்ணி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சின்ன பாடி உள்ள ஒரு கிரீன் கலர் டோஜி ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கிரீன் கலர் டோஜிக்கு மேலே நாளைக்கு மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அண்ட் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்றது இந்த ஃப்ரைடேவோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம், நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். லாஸ்ட் எண்டில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். அது கண்டிப்பாகவே உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது நான் 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னையோட லோ பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக நாளைக்கு ஆக்ட் ஆகும். இந்த 23,650 ரேஞ்ச் நாளைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். செகண்ட் சப்போர்ட்டுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடேவோட லோ 23,530 ரேஞ்சாக இருக்கும். பட் இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி டவுன் சைட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 23,650 ரேஞ்ச் இருக்கும். பட் மார்க்கெட் வந்து மேலே கால் சைட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுது அப்படின்னா 23,000, அதாவது இன்னையோட ஹை, இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் நல்ல ஒரு புல் மூமெண்ட் இருக்குது அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,000. ஸோ இந்த 24,000 ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட பிரேக் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பை வந்து ஈஸியாக ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதை பிரேக் பண்ணி இந்த கேப்பை ஃபில் பண்ணி மார்க்கெட் வந்து இந்த கேப்புக்கு மேலே 24,200க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக 24,300 ரேஞ்சு டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இது நம்ம 1 டே டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். பட் நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னும்போது நிஃப்டியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இன்னையோட லோ தான் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது ஃப்ரைடேவோட லோ. அப்போ நாளைக்கு நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,870, நெக்ஸ்ட் லெவல் 24,000. இதுவே சப்போர்ட் லெவலில் நான் கன்சிடர் பண்ணுறது 23,650 பிரேக் பண்ணுது, அதாவது இன்னையோட லோவை பிரேக் பண்ணுது அப்படின்னா 23,650 ரேஞ்ச், இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் டவுனில் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா 23,530 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங் வால்யூமோட க்ளோஸ் வச்சு மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஃபர்தராக 24,000 போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்கிற வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு லாங் பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டாம். மினிமம் ஸ்கேல்பிங்கில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே மார்க்கெட் இதை பிரேக் பண்ணி கீழே டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட லோ தான் உங்களோட சப்போர்ட் 23,500. ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,870, செகண்ட் லெவல் 24,000, சப்போர்ட் 23,650, நெக்ஸ்ட் 23,650, நெக்ஸ்ட் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 23,550 ரேஞ்ச் இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் கன்சிடர் பண்ணுற பேங்க் நிஃப்டியை
ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட லோ, ஸோ இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும், பிரேக் பண்ணி டவுன் ஆகாத வரைக்கும் நீங்கள் என்ட்ரி போக வேண்டியது இருக்காது. ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இன்னையோட ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் இந்த 51,600ன்ற ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுவே மார்க்கெட் வந்து டவுனில் வருது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் இப்படி வந்து டவுனில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவலை நான் கன்சிடர் பண்ணுறது இங்கே வந்து ஒரு கேப் டவுன் இருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 50,600ன்ற ரேஞ்ச். மார்க்கெட் வந்து ஸோ ஒன் டே வந்து கால் சைட் சஸ்டெயின் ஆகுது, இந்த 51,600க்கு மேலே க்ளோஸ் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக ஒரு பேங்க் நிஃப்டியும் ரெக்கவர் ஆக ட்ரை பண்ணுது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது நம்ம வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறதே 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். ஸோ 15 மினிட்ஸில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் 51,400. ஸோ இதையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவல் 51,600. ஸோ 51,600 மார்க்கெட் பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுனாவே இந்த கேப்பை வந்து மார்க்கெட் வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணும். சப்போர்ட் லெவலாக நான் கன்சிடர் பண்ணுறது 51,000. நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா 50,600. இதுதான் பேங்க் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மற்ற டீட்டெயில்ஸ் ஃபின்னிஃப்டியை பற்றின சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நான் டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் நிஃப்டி நல்ல ஒரு பாசிட்டிவ்ல இருந்தது அப்படின்னா ஸ்டாக் ஆப்ஷனில் நல்ல பாசிட்டிவாக இருக்க ஸ்டாக்ஸில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இல்லை நிஃப்டி வந்து ரொம்ப ஒரு பியரிஷாக இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படின்னா ஸ்டாக் லூசஸில் இருக்க ஸ்டாக்ஸ் எடுத்து நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் பண்ணலாம். இது வந்து ஒரு டிப்ஸு. நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டெய்லி நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாகவே இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.